அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. அல்லாஹும்ம ஹப் லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ வஃபுவன் வ ஆஃபியா. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى واللفاف والغنى. اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك عمن سواك. اللهم يا حنان يا منان يا ديان يا سلطان يا الله عبد ببابك واقف متضرع من خطايا يا حي يا قيوم برحمتك نستغيث. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. وقال النبي صلى الله عليه وآله وسلم: من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه. சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் அஹ்மதுல் முர்தலா முஹம்மதுல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பரிசுத்த சத்திய விசுவாசத்தை பின்பற்றிய உத்தம சஹாக்கள், அஹ்ல பைத்துக்கள், கிளையார்கள், நம் முன்னால் தோன்றி மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், அனைத்து நல்லுள்ளம் படைத்த மக்களுக்கும் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் கருணையும் சாந்தியும் அஃபுவும் ஆஃபியத்தும் ரிசுக்கும் எல்லா நலமும் வளமும் நம்முடைய தாய் தந்தை பிள்ளை குட்டி மனைவி மக்கள் பேரம்பேத்திய கியாமத் நாள் வரை சமூக மக்களின் மீதும் அல்லாஹ் உண்டாக்குவானாக, ஏற்படுத்தி தருவானாக. எதிரிகளுடைய தொல்லைகள் இஸ்லாத்தை பூண்டோடு அழித்து விடலாம் என்று எண்ணுகின்ற கருங்காலிகளான கயவர்கள், எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானின் வலையில் பின்னப்பட்டவர்கள், அவர்களுடைய தொல்லைகளிலிருந்து முழு உலகத்திலும் குறிப்பாக இந்த இந்தியாவிலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டமான பேச்சுக்கள், வாழ்வுகள், தரங்கள், இஸ்லாமிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற கருதிகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு சில ஷைத்தான்கள் செய்கின்ற அடவாடித்தனமான நிலைகள், தொப்பி தாடி வைத்து தொழிலாளிகளை போன்று நடித்து மக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஆங்காங்கே வெடிகுண்டுகளையும் அதாபுகளையும் தொல்லைகளும் கொடுக்கக்கூடிய அந்த ஷைத்தான்களுடைய நிலைகளிலிருந்து இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு சில ஷைத்தானின் செயல்களால் முழு சமூக மக்கள்களும் சீரழிந்து நிற்கின்ற நிலை இல்லாமல் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அரசாங்கக்காரர்களின் தொல்லைகள், அடவாடித்தனங்கள், அது இல்லை இது இல்லை என்று மக்கள்களை நாட்டை விட்டு நாட்டை துரத்தி ஓடச் செய்தல்,
இது போன்றுள்ள அடங்கா பிடாரிகளான செயல்களிலிருந்து அவர்களுடைய அடக்குமுறையின் ஆட்சிக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைத்து நல்லோர்களை ஆட்சியிலே ஏற்படுத்தி அமர வைப்பானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தை பொறுத்தவரை அவ்வப்போது சில துன்பங்களிலே அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாம் ஆட்சியாளர்கள் மாறி மாறி வருவதன் மூலமாக நல்லோர்கள் நல்லதை செய்வதும் தீயோர்கள் தீயதை செய்வதும் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதுமாக இருக்கக்கூடிய அடவாடித்தனமான நிலைகளின் மூலமாக நாம் மாட்டி அகப்பட்டு கொள்வதற்கு காரணம், நாம் நம்மை படைத்த அல்லாஹுவை முழுமையாக மறந்துவிட்டவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதனால் அல்லாஹ் பல்வேறான சோதனைகளை எல்லாம் மனிதனுக்கு கொடுக்குறான். அல்லாஹ் சொன்ன பிரகாரம், ரசூல் ஏவிய பிரகாரம் நாம் வாழ்வோமேயானால் நாம் உன்னதமான உயர்ந்தவர்களாக வாழ முடியும். அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் திருந்தக்கூடிய நிலைகளில் இஸ்லாமிய வாழ்வுகளை அல்லாஹ் ரசூல் அமைத்து கொடுத்த அந்த அமைப்புகளை எல்லாம் நாம் தவிடுபடியாக ஆக்கிட்டோம். இந்த செல்போன் ஷைத்தான்களுடைய உருக்களை கொண்டு நாம் நமது நஃப்ஸில் ஏற்படுகின்ற கருத்துக்களையும் குடும்ப நச்சு பேச்சுக்களையும் அடுத்தவர்களுக்கு நச்சு தொல்லைகள் கொடுப்பதையும் இன்றைக்கு சில மக்கள் சமூகத்தில் இருந்து கொண்டு ஊடுருவி கொண்டு இருக்கின்றான். அவன் பொதுவான எல்லா ஜாதி இன மக்களுக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று அவன் நினைப்பானே, ஆனால் அவன் இஸ்லாத்தை விட்டு ஹாரிஜ் வெளியாகி விடுகின்றான். ஆனால் அவனுடைய அங்க அடையாளங்களை வைத்து இவன் முஸ்லீம் என்கிறான். முஸ்லீம் என்று சொன்னால் யார்? இஸ்லாம் என்றால் என்ன? இந்த ரெண்டுடைய அர்த்தத்தை எல்லா மக்களும் புரியணும். முஸ்லீமும் புரியணும், முஸ்லீம் அல்லாதவர்களும் புரியணும். அல் இஸ்லாம் இன்கியாதுன்னி அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி. இஸ்லாம் விளக்கப்பட்டதை விட்டு அல்லாஹ் ரசூல் ஏவியதை எடுக்கணும். எடுத்தனை இஸ்லாம் போய் நீ அவனை கொன்று இவனை கொன்று வெடிவை அதுவை இதுவை என்று கூப்பிடல, சொல்லலை. அப்படி ஒருவன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய அடையாளங்களை வைத்து சென்றால் அவனை கவனிக்க வேண்டியது முற்றிலும் இந்த சமூக எல்லா இன மக்களும் சேர்ந்து அவனுக்கு படிப்பினை கொடுக்கணும். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் யாருக்கும் இடைஞ்சல் பண்ண மாட்டான். அப்படி அவன் இடைஞ்சல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் தீவிரவாதியா அவனா இவனா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அவனுக்குரிய தண்டனையை நாம் சரியாக வழங்கணும். ஒருத்தர் செஞ்சதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் தீவிரவாதி என்று சொல்வதோ அல்லது மற்றவர்கள் செய்ததற்காக வேண்டி அந்த மதங்களை மக்களை பார்த்து தீவிரவாதி என்று குறிப்பிடுவதோ கூடாது. இப்போ இந்த நக்சலைட்டுகள் இருந்து பல தொல்லைகள் கொடுத்தார்கள். அவர்களுடைய நிலை என்ன என்பதை கூப்பிட்டு அரசாங்கம் அதை அப்பவே பரிசுத்தப்படுத்தி கலைந்திருந்தால் அந்த கூட்டம் நீங்கி இருக்கும். அதே போன்று இன்றைக்கு வைக்கக்கூடியவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் பொது இடத்துல பொது மக்களிடத்தில் செய்கிறாங்க. இது ஏவப்பட்டதா ஏவியதா அல்லது இவர்கள் எந்த சுயநலத்துக்கு வர்றாங்க? அவனை உடனே எவன் தப்பு செஞ்சாலும் தண்டனை என்னமோ அதை கொடுத்துடணும், உடனே கொடுத்துடணும் பனிஷ்மெண்ட். அப்போ இது மாதிரி தப்புகள் நடக்காது. இன்றைக்கு எல்லாம் உள்ளபடி இல்லாமல் உள்ளால் இல்லாமல் இருந்து இன்றைக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும். தப்பு செஞ்சவன விடுவிக்கப்படுது, நல்லவனை தூக்கி மாற்றப்படுது. இதெல்லாம் பொது நியதிகளில் அநியாயத்தின் காரணமாக செய்யப்படுது. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் ஒரு குற்றம் செய்கின்ற பொழுது தண்டிக்கப்படக்கூடியதான். இஸ்லாத்தில் ஒவ்வொரு குற்றமும் அவன் செஞ்சிட்டான்ல, இஸ்லாத்தில் அவன் வாழ முடியாது. இதை போல பொதுமக்களும் அரசாங்கமும் நல்லா உணரணும். அப்படி ஒரு கால் நான் செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொன்னால் அவன் என்ன குற்றம் செய்தானோ அந்த தண்டனை அவனுக்கு வழங்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. இதை தவிர ஒருத்தன் செஞ்சதற்காக வேண்டி சமூகத்தையோ சமூக மக்களையோ நாட்டை விட்டு கடத்தணும், நாட்டில் இருந்து வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்றது சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர்கள் எல்லாம் இந்திய பிரஜை என்பதற்குரிய அடையாளங்கள் உடலிலே இருக்கு. அப்போ ரெக்கார்டு ஏது? ரெக்கார்டுகள் ரொம்ப அரிது. ஏதாவது பேனாவில் நோட்டில் புஸ்தகத்தில் எழுதி வைப்பாங்க. அதுதான் அப்போ உள்ளது.
இப்போ வந்துக்கிட்டு நீ அதை கொண்டா இதை கொண்டா 4 தலைமுறைக்கு முன்னால் அவன் 5 தலைமுறைக்கு 4 தலைமுறை அறிவதையே இஸ்லாம் ஃபர்லாக்குது. 4 தலைமுறை அறிஞ்சிருக்கணும். ஆனால் அறியக்கூடிய வாய்ப்புகள் சரியாக நம்மள்கிட்ட பொருந்தலை, கிடைக்கல. அப்போ என்ன செய்வான்? அப்போ ஒரு ஓரலாக அவனுடைய பிறந்த டேட்டை வச்சு, முந்தி காலத்தில் எல்லாம் நோட்டில் புள்ள பிறந்தால் எழுதுவாங்க, இல்லை ஆஸ்பத்திரியில் எழுதுவாங்க, ஒரு சீட்டு கொடுப்பாங்க பதிவு பண்ணிட்டு நோட்டில். அந்த நோட்டெல்லாம் இப்போ போய் 40-50 வருஷத்துக்கு முதல் பிறந்தவங்களுடைய நோட்டை எடுக்க முடியுமா? படித்த ரெக்கார்டு சீட்டை எடுக்க முடியுமா? முடியாது. அதாவது உண்மையிலே அந்நியவர்கள் நாட்டிலே நுழைந்தால் அதை கவனிக்கப்படுவது அரசாங்கமும் காவல்துறையும் மற்றவர்களும் தான். ஊரில் வாழக்கூடியவங்களுக்கு உனக்கு அது இருக்கா இது இருக்கா, தந்தை பேர் என்ன, சொந்தக்காரவங்க பேர் என்ன, அப்படி கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி யார் எந்த சொந்தமும் சொந்தமாக ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து வாழக்கூடிய சூழல் இல்லை. சொந்தக்காரனாக இருப்பான், அண்ணனாக இருக்கான், தம்பியாக இருக்கான், மச்சானாக இருப்பான், பொண்டாட்டியாக இருப்பான், குழந்தையாவாக இருப்பான், மாமா இருப்பான், மாமனாராக இருப்பான். இவனுங்களெல்லாம் போய் கேட்கும்போது பொறாமையினால் அவனை பற்றி எனக்கு தெரியாதுன்றாங்க. அப்படி ஒரு காலங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சட்டத்தை இயற்றக்கூடியவர்களுக்கே 4 தலைமுறை இருக்கான் தெரியுமான்றது தெரியாது. ஒன்று நிறைவேற்றப்படுவதாக இருந்தால், ஒன்று மக்களுக்கு தெளிவுபடுத்துவதாக இருந்தால், அது ரொம்ப தெளிவானதாக தான் அதன்படி இருந்தால் அந்த சட்டங்கள் செய்யலாம். அதுக்குள்ள வழிவகையில் செஞ்சு கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் பிறக்கலை, நீங்கள் வாழலை, எப்படி சொல்ல முடியும்? நம்ம தாய் தகப்ப அடங்கின இடத்த போய் நோண்டி அவங்க எதுவும் பரிசீலனை செய்ய முடியுமா? அவங்க அத்தான் மௌத்தானாங்களே, நம்முடைய பாட்டம்பட்டி அதுக்கு முதல் 3 தலைமுறை நம்முடைய தகப்பனை சேர்த்து நம்மளை சேர்த்து 4வது தலைமுறை. அப்போ 4 தலைமுறைக்கு உண்டான இந்த அடையாளங்களும் இல்லாமல் நம்ம போய் சேர்க்க முடியுமா? நவீனம் என்பது குறைந்தது இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் வந்தது. கம்ப்யூட்டர், அது லேப்டாப்பு, அடிடாப்பு, மேட்டாப்பு, உள்டாப்பு, நோன்ற டாப்பு எல்லாம் இப்போ வந்தது. இதை வைத்து கொண்டு இன்றைக்கி மனிதர்களுக்கு அவகாசங்கள் இல்லாமல் அவர்களுக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறான். அவன் இஷ்டத்துக்கு பேர் எடுக்கலாம். எப்படி நீங்கள் அனுமதிக்கணும்? ஒருத்தருடைய பேரை ரெக்கார்டில் இருந்து எடுக்கிறதாக இருந்தால் எவன் எடுத்தானோ அவனை போய் பிடிக்கணும். அந்த பீரியடில் அவன் ரிட்டையர் ஆகியிருந்தாலும் அவன் எந்த டேட்டில் ரிட்டையர் ஆனால் இவர் பேர் எப்போ எடுக்கப்பட்டிருக்கு அவனை பிடிச்சி பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லா ரெக்கார்டும் கரெக்டாக வரும். செய்யாத தவறை செய்யாதவர்களுக்கு கொடுத்து விட்டு தவறு செய்தவர்கள், காசுக்காக லஞ்சம் கையூட்டப்பட்டவர்கள், வாங்கி அனுபவித்தவர்கள், நஜீஸை போன்று இவர்களையெல்லாம் விட்டுட்டு பொது நிலையுடைய மக்களை பிடிச்சா என்ன அர்த்தம்? மக்களுடைய உள்ளங்கள் என்ன நினைக்கிறதோ அந்தபடி வாக்களிக்கலாம். நீ எனக்குத்தான் போடணும், நீ உனக்குத்தான் போடணுன்று போடக்கூடாது. 2வதாக தெரிஞ்சிருந்தால் ஓட்டு போடு, இல்லைன்னாக்கா நான் அவனுடைய அது செய்வேன் இது செய்வேன்னு மிரட்டக்கூடாது. 3வதாக சில நிர்பந்தத்தால் அவனை எப்படி பிடிச்சிடலாண்டா, நம்ம காலில் வந்து உழுகுவான், அவனை பேசிக்கிறோன்னு சொல்லி அவனை கலங்கப்படுத்தக்கூடாது. அரசாங்கத்தை ஜெயிச்சியா போ, உன்னால் முடிஞ்ச அளவு ஆட்சி செய்ய, ஜெயிக்கிற வரைக்கும் மக்கள் காலில் விழுந்துட்டு ஜெயிச்சு முடித்த பிறகு கொலா போட்டால் காசு, கீழே இருந்து மேலே வரைக்கும் வீடு கட்டினா காசு, இன்ஜினியர்கிட்ட வரைபடம் வாங்க போனால் அவன் பல தொல்லைகள் கொடுக்குறான். இதெல்லாம் யார் பேச முடியும்? சொல்லப்போனால் உனக்கு ரெக்கார்டு இல்லைன்றான். அதெல்லாம் நீ முதல்ல போடணும். குறைஞ்சது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் பத்திரம் என்பது வாங்கி படிப்பாங்க, இடம் இருந்தால் இவ்வளோ காசுன்னு சொல்லி பதிஞ்சிட்டு வந்துடுவாங்க. சில ஏழைகள் ஆண்டு அனுபவித்த இடத்த ஒரு 100 ரூபா 50 ரூபா பத்திரத்தில் 2 ரூபா பத்திரத்தில் எழுதி கொடுப்பாங்க. அது அப்போ உள்ளது. இது பட்டா அது இருக்கணும், இது இருக்கணும், சிட்டை இருக்கணும், முட்டை இருக்கணும், கூமுட்டை இருக்கணுன்றான். எல்லா வேலும் கூமுட்டையாக இருக்கிறதுனால தான் இப்படி மக்களை எல்லாம் வழி கெடுத்து கொண்டிருக்கான். இல்லையா? சுலபமாக செஞ்சு கொடு, நம்ம சகோதரன்.
ஒருத்தருடைய வீடு விற்கப்படணுமா, அதுக்கு ஆவணங்கள் இல்லையா, இதை வாங்கிக்கங்க, இந்த இடத்துல இப்போ இந்த டேட்டில் கிடைக்கும், அதுக்கு இவ்வளோ பணம் கட்டணும், இல்லை கட்டக்கூடாது, அதை சொல்லி நீங்கள் விளக்கத்தை அந்த மக்களுக்கு லெவுப்படுத்தணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு அலையிறாங்க அங்கே. அல்லாஹு அக்பர். முஸ்லீமும் அப்படித்தான் இருக்கான், முஸ்லீம் அல்லாதவன் ஜெயிச்சாலும் அப்படித்தான் இருக்கான். நாம் சொல்கிறது ஆட்சி மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக இருக்கணும். அராஜகத்திற்காக, ஒரு மதம் வளர்க்கப்படுவதற்காக, ஒரு மக்கள் அவர்களை பின்பற்றி ஊழ கும்பிடு போடுவதற்காக இருக்கக்கூடாது. இதை எல்லோரும் கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. பயான் செய்யனேன்னு சொல்லிட்டு சூப்பர்னு போகிறானே தவிர, சூப்பிக்கிட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆமை ஓடு மாதிரி கோட்டுகளையும் இதுகளையும் போட்டுக்கிட்டு அப்படி விண்ணாந்து பார்த்துக்கிட்டு மக்களுக்கு சில பேர் சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. சொல்கிறா பதைக்க இன்னதிக்கிறா தன்பால் மூமினின், அவ்வளோதான். நம்முடைய வாழ்வின் தரங்கள் எல்லாம் இன்றைக்கி எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால், மீடியோ கூத்தாடிகளை நம்பி நமது வாழ்வுகள் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் அளவுகோல் வச்சுருக்கான். இஸ்லாத்தினில் உண்டான மக்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு 2 ஷர்த்து. ஒன்று, அவன் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டதோடு கலிமா சரியாக சொல்லணும். அந்த கலிமாவின் வாழ்வு அவனிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இஸ்லாத்துடைய குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த சட்ட திட்டங்களை அவன் சிறமேற்கொண்டு விளக்கி அவன் அமல் செய்யணும். அதற்குள்ள நிறைய ஷரத்துக்கள் இருக்கு, கடமைகள் இருக்கு. சும்மா எடுத்ததும் வந்தான்னா அவன் குண்டு வச்சான், தாடி வச்சுருக்கான், அவன் தீவிரவாதி, இவன் கோவில்கிட்ட போனால் வெடிக்க விட்டுட்டான், பள்ளிவாசக்கிட்ட போனால் வெடிக்க விட்டுட்டான், அந்த கதையை தொடக்கூடாது. அப்படி இருந்தால் அவனை 2 காலையும் வெட்டி எடுங்க, எவனாக இருந்தாலும் சரி. குற்றம் தானே. குற்றம் செய்த மனசு குறுகுறுகுன்ற மாதிரி குற்றத்தை தூண்டி விட்டவன் தான் அவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரியாக மக்கள் குற்றம் தடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எத்தனையோ குற்றப்பிரிவுகளில் காவலர்கள் இருக்காங்க. அதற்கு மேல் என்ஐன்றான், எஸ்ஐன்றான், என்னென்னமோ சொல்கிறாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து இது ஒரு தவறை கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்ச தவறை கொஞ்ச நாளில் கருத்து வெளியிடுறானா. இந்த வெண்ணை யூடியூப் வச்சுருக்கவன் இவன் ஒரு கருத்து, அவன் ஒரு கருத்து, இவன் முஸ்லீமாக இருந்தால் ஒரு கருத்து, ஹிந்தாக இருந்தால் ஒரு கருத்து, கிறிஸ்டினாக இருந்தால் ஒரு கருத்து, எல்லாத்தையும் எரிஞ்சிருங்க. எந்த கருத்தும் யாரும் சொல்லாதீங்க. கருத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு சமூகம் கருவாடாக சுழண்டு கொண்டிருக்கின்றது. சத்தியத்தின் கீழ் வாழ நித்தமும் நீதியாய் நாம் நீதத்தை கடைபிடிக்கணும். இந்த நீதம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உகந்ததாக, சமூகத்தில் குறைகள் களையப்படக்கூடியதாக, மேல்மட்டமாக இருந்தாலும் கீழ்மட்டமாக இருந்தாலும், முனிசிபாலிட்டியுடைய ஜெயிப்பாக இருந்தாலும், எம்எல்ஏ எம்பியுடைய ஜெயிப்பாக இருந்தாலும், கை நீட்டி லஞ்சம் வாங்குவதை, எனக்கு கிடைத்த கோட்டாவில் உங்களுக்கு நான் தருகின்றேன் பணம் கொடுங்கள் என்று கேட்பது மானிட சமூகத்தின் மலங்களை தின்பதை விட கொடூரமான குற்றம் என்பதை நீங்கள் உணராத வரை மனித வாழ்விலே நீங்கள் இருக்க முடியாது. இன்றைக்கி புலசரில் போகலாம், கொடி கட்டிட்டு போகலாம், அவங்க கட்சியுடைய கொடியை கட்டிட்டு ஆட்டிக்கிட்டு போகலாம். இன்றைக்கி சமூகத்திற்கு உள்ள பெரிய இழிவுகள், கேவலங்கள், அசிங்கங்கள் வருவதற்கு யார்? சமூக அடையாளங்களை வைத்து ஒருவன் வாழ்ந்தால் போதாது. மனிதனாய் வாழ, புனிதனாய் வாழ அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைகள், விதிகள் இருக்குது. அந்த விதிமுறையின்படி தான் நடக்கணும். எங்கேயும் அநியாயம் வரக்கூடாது, கீழிருந்து மேலே வரைக்கும். ஆட்சியாளர்களிடத்திலும் அந்த மத உணர்வுகள் வரக்கூடாது. முஸ்லீம்கள் அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. இன்றைக்கி சொல்கிறானுங்க, புள்ள பெற்றா 3 பிள்ளைக்கு மேலே பார்த்தா 20 வருஷம் செய்யலாம். ஏடா உன் சட்டம் எவ்வளோ நாளைக்குடா செல்லும்? நீ இன்னைக்கு இருக்கே, நாளைக்கு நிச்சயமாக ஒருத்தர் வந்தான்டா அவன் இஷ்டத்துக்கு நடக்கான். இன்னைக்கு அமெரிக்காவுடைய நிலையை பார்த்தியா? வல்லரசு பில்லரசாக இன்னைக்கு போய் கொண்டிருக்கு. வல்லரசு என்றெல்லாம் சொன்ன முன்னாள் அதிபர்களுடைய வாழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு பில்லரசை நோக்கி போய் கொண்டிருக்கு.
அங்கே ஹமதான் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் தெக்க தெளிவாக ஒரு குற்றவாளியை நான் கைது செய்வேன் என்று சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, உண்மையிலே அவர் செஞ்சது மாதிரி தான். எவ்வளோ நாடுகள் இருக்குது, எல்லாம் பாவடைக்கு அடிமையாகி கிடக்கான், காசுக்கு அடிமையாகி கிடக்கான். இந்த வெண்ணெய் இருக்கான் பார்த்தீங்களா குவைத்தில், அவன் ஒரு அறிவிப்புட்டிருக்கான், இந்தியாவில் உள்ளவர்கள் முஸ்லீம் இல்லையா, எல்லாம் வெண்ணெய், நீ முஸ்லீம்ன்றதுக்கு உனக்கு என்னடா அடையாளம் இருக்குது? அரசாங்கத்தில் என்ன அடையாளம் இருக்குது? பொம்பளையும் ஆம்பளையும் விட்டுக்கிட்டு குளிக்கும் போதும் ஜட்டியை போட்டுக்கிட்டு அரங்கோலமாக ஆடையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஃபோட்டோவை போட்டு இதை காமிக்கிற பொம்பளைங்க உடம்புகளையெல்லாம் காமிக்கிற உங்களுடைய கூட்டத்திற்கு இந்திய வாழ் மக்களை பார்த்து நீங்கள் எல்லாம் முஸ்லீம் இல்லை என்று சொல்லுவதற்கு எந்த நாய் பெயருக்கும் அருகதை இல்லை. இதை சமூகம் விளங்குங்க. ஒருத்தன் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே அவ்வளோ பேர் சமூகம் அடிபட்டு சாகுது சோறு இல்லாமல். நீ கூப்பிட்டு விழா வச்சுக்கிட்டு இருக்க, 90% தள்ளுபடியில் ஜாமான் தந்துக்கிட்டு இருக்க. அடப்பாவிகளா, சமூக மக்கள், இஸ்லாமியர்கள், உணர்வு உள்ளவர்கள், அல்லாஹ் ரசூலை நம்பியவர்கள், 1,24,000 நபிமார்களும் பைத்துல் முகத்தஸத்திலே ஒரு மணி நின்று தொழுத இடத்திலே அந்த ஊரிலே இவ்வளோ பெரிய அநியாயங்கள் அராஜகங்கள் நடப்பதை யூதனுக்கு நீ போய் கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற. சிந்திக்க வேணாம்? சத்தியத்தை உணர்வோம், குற்றங்களை களைவோம். நமது தாய்நாடு இந்தியா, இந்த இந்திய மண்ணில் பிறந்து இந்திய மண்ணில் வாழ்ந்து இந்திய மண்ணிலேயே நம்முடைய உயிர்களை நாம் மாய்ப்போம். அதுவரை ஆயுள்களை அல்லாஹ் கொடுத்து எல்லா இன மக்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களையும் கொடுத்து வாழ வைப்பதுடன் மத கலாச்சாரங்களை சரியாக பின்பற்றி அடையாளங்களை, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. முஸ்லீம்னா தொப்பி வச்சு தாடி வச்சு பள்ளியாசலில் போய் தொழுவாங்க, கிறிஸ்டின்டா சர்ச்சுக்கு போவாங்க, ஹிந்துக்கள்டா கோவிலுக்கு போவாங்க. இதில் இந்த மும்மதத்திலேயும் ஏதாவது ஒரு தவறு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த தவறு நடத்தியவனை பிடிக்கணும், உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு தண்டனையை கொடுக்கணும். இதை விரிவாக்க தேவையே இல்லை. ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, உடனே அவனை மக்களுக்கு முன்னாலே அறிவித்து அந்த தண்டனைக்கு அவனை க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். தவறு இல்லை, சரியாக இருக்குது, இவன் தூண்டப்பட்டு செஞ்சுருக்கான், எவன் தூண்டினாலும் அவனையும் இவனையும் வச்சு செய்யுங்க, செஞ்சவனையும் விடாதீங்க. குற்றத்தை களைவோம், மனதை தூய்மையாக்குவோம், வாழ்வை மாண்பாக்குவோம், அல்லாஹ் ரசூல் சொன்னதை சிறமேற்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இந்த இந்திய மண்ணில் குழப்பமில்லாமல் யார் ஆட்சி செய்தாலும் சமூக மக்களுக்கு நீதியோடு அவருடைய மத கலாச்சாரத்தின்படி வாழ வேண்டும். அரசாங்கம் கையில் இருக்கு என்பதற்காக வேண்டி குரங்காட்டம் ஆடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். வாஹிர் தகவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் ஹிதாயத்தை தந்து சமூக மக்களை கண்ணியப்படுத்தி இந்த சமூகத்தை களங்கம் ஏற்படுத்துவதற்காக வேண்டி யாரெல்லாம் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வேறறுத்து அடையாளம் காண்பித்து இத்தகைய அராஜக அரக்கர்களை அல்லாஹ் ஒதுக்கி விடுவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஸ்லிம் தஸ்லிம்.